காலை வணக்கம். இயேசுவே பொறுமை தாருமே, என் கோபங்கள் யாவும் மாறுமே. இயேசுவே பொறுமை தாருமே, என் மனதின் சீற்றங்களோயுமே. ஆமாங்க, ஒரு குரங்கு மாம்பழம் சாப்பிட்டு இருந்துச்சான். அந்த குரங்குக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சாங்க. இந்த மாங்கொட்டைய நம்ம மண்ணுல புதைச்சு வச்சா நமக்குன்னு ஒரு மாமரம் கிடைக்கும். என்னுடைய மரத்துல இருந்து நான் எவ்வளவு மாம்பழம்னாலும் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாங்கொட்டைய மண்ணுல புதைச்சு வச்சுதான். தினமும் வந்து மாமரம் வளர்ந்துருச்சான்னு பார்த்துதான். அந்த குரங்குக்கு காத்திருக்க முடியாம பொறுமை இழந்து கோபத்துல அந்த மாங்கொட்டைய தூக்கி வெளியில வீசிருச்சாங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் காத்திருக்க முடியாம பொறுமையை இழந்து போறதுனாலதான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம போகுது. வேதத்துல கூட பாருங்களேன், சவுல் ராஜா சாமுவேலுடைய வருகைக்காக காத்திருக்க முடியாம பொறுமையை இழந்து பலி செலுத்துறதுனால அவருடைய ராஜ்யம் நிலை இல்லாம போனது. தேவ கிருபைய அவர் இழந்து போனாருங்க. ஆண்டவர் மோசேயின் இடத்துல கன்மலையை பார்த்து பேச சொன்னாரு. ஆனா மோசே பொறுமையை இழந்து கோலை எடுத்து 2 முறை அடித்ததுனால கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆனா மோசேயால பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம போயிருச்சுங்க. ஆமாங்க, ஒருவேளை நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல சில விண்ணப்பங்களை வைத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்க ஜெபத்திற்கு பதில் வரும்னு வெகு நாளாய் காத்து கொண்டே இருக்கலாம். பொறுமையை இழந்து போகாதீங்க. உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமா பதில் தருவாருங்க. நம்ம பொறுமையை இழந்தா கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம போயிரும். சங்கீதம் 27:14 வாசிக்கிறபடி திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருப்போங்க. ஆமாங்க, be strong and wait patiently for the Lord. கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருங்க. பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே ஆண்டவரே அப்பா, உமக்கு காத்திருக்கிற அந்த பொறுமையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவசரப்பட்டு எந்த ஒரு டெசிஷனும் எடுத்துடாம, அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்திடாம ஆண்டவரே அப்பா, உம்முடைய வேலைக்காக ஆண்டவரை பொறுமையோடு காத்திருக்கிற அந்த பொறுமை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய காத்திருத்தல் வீணாய் போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ராஜா. ஏற்ற வேளையில் அப்பா எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் தந்து ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.